ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வேட்புமனு தாக்கல். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் உறுதிமொழி ஏற்று வேட்புமனு அளித்தார். அண்ணாமலை என்னும் நான் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு மத்திய அமைச்சர்கள் பலமுறை கடிதம் எழுதியும் நிலம் ஒதுக்க மறுப்பது ஏன் என அண்ணாமலை கேள்வி. கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கு திமுக அரசும் சிபிஎம் எம்பியும் தடைக்கல்லாக இருந்துள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று பிற்பகல் 3 மணியுடன் முடிகிறது. இறுதி வேட்பாளர் பட்டியல் சனிக்கிழமை வெளியாகிறது. ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே போட்டியிடுவதால் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு. சின்னம் கோரி வைகோ தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் பிற்பகல் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் மதிமுக வழக்கறிஞர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் பதில். பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறையிட உள்ளதாக மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தகவல். வேறு 2 சின்னங்களில் ஒன்றில் போட்டியிடுவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தகவல். மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று கோரிய ஓபிஎஸ் மனு நிராகரிப்பு. வடசென்னை மக்களவை தொகுதி வேட்புமனு தாக்கலின் போது நடந்த மோதல் குறித்து அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ போலீசில் புகார். தன்னை வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் தடுத்து தகராறு செய்த அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிக்கை. வாக்காளர்களுக்கு வழங்கப்பட இருந்த சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு. கவுந்தம்பாடி அருகே உள்ள ஜவுளிக்கடையில் 25,000 சேலைகளை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் அளித்த புகாரில் நடவடிக்கை. சென்னையில் பாமக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. சிதம்பரம் மக்களவைத் தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன். அரியலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்த அவருடன் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், எஸ்.எஸ். சிவசங்கர் ஆகியோர் உடன் சென்றனர். பானை சின்னம் ஒதுக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனு. தேர்தல் ஆணையத்தில் கடந்த மாதம் அளித்த கோரிக்கை மனு மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வழக்கு. மார்ச் 29ஆம் தேதி நீலகிரியில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். சோழிங்கநல்லூரில் ஜேசிபி மூலம் பூக்களை கொட்டி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு வரவேற்பு. வாக்கு சேகரிக்க ஜீப்பில் சென்ற அவருக்கு கிரேன் மூலம் 8 அடி உயர ரோஜா மாலை அணிவிப்பு. திருவள்ளூர் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதிக்கு ஆதரவாக பூரி சுட்டு வாக்கு சேகரித்த ஜி.கே. வாசன். பொன்னேறு சிறுவாபுரி முருகன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு வாக்கு சேகரிப்பு. மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடுவதாக சீமான் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை நாளை முதல் தொடங்க உள்ளதாக பேட்டி. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்பில் சேர்வதற்கான கியூட் தேர்வு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. விண்ணப்பிக்க மார்ச் 31ஆம் தேதியும், திருத்தம் செய்ய ஏப்ரல் 3ஆம் தேதியும் கடைசி நாட்களாக அறிவிப்பு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக நீதிமன்றங்களில் போராட்டம் நடத்த ஆம் ஆத்மி கட்சியின் சட்டப்பிரிவு அழைப்பு விடுத்ததற்கு எதிராக புகார். நீதிமன்ற வளாகத்தை அரசியல் கட்சிகள் போர்க்களமாக பயன்படுத்துவது பார் கவுன்சில் விதிகளை மீறும் செயல் என கூறி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் புகார் மனு. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கு.
சென்னையில் 3 இடங்கள் உள்பட தமிழகத்தில் 5 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் வேட்புமனு தாக்கல். கன்னியாகுமரியில் விஜய் வசந்தும் கரூரில் ஜோதிமணியும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.